ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு திஸ் வீக் ஹோம் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம்னா, பழைய கேலண்டர் இருக்கு இல்லையா, அந்த கேலண்டரோட அந்த அட்டையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் அந்த கேலண்டர் எடுத்துட்டேன். இது 2020க்குரிய கேலண்டர். அந்த கேலண்டருக்கு மேலே இப்போ இது ஒரு நியூஸ் பேப்பரா இல்லை இது மாதிரி மந்த்லி கேலண்டரோ ஏதோ உங்ககிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் டிசைன் நம்ம இஷ்டத்துக்கு தான் கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். கோடு போட்டு பேப்பரில் கட் பண்ணிட்டோம்னாக்கும் அடுத்து நம்ம கிளிட்டர் சீட்டில் இந்த இதுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பேப்பரை நான் எடுத்துக்கிற போகிறேன். இது கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று என்ன பண்ணணும்னா, மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இல்லாட்டி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எந்த இடத்துல எங்கே ஒட்டணும்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ போட்டுட்டு நம்ம இந்த பேப்பரை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் சைஸுக்கு கிளிட்டர் சீட், ஃபோம் சீட் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு அந்த கிளிட்டர் சீட்லேயும் இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சுக்கிட்டது பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இது நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே வீடியோ பாருங்கள், பார்த்தா புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த கிராஃப்ட் நான் அமேசானில் பார்த்தேன். அது சூப்பராக இருந்துச்சு. அது ஆனால் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி கிளிட்டர் ஃபோம் சீட்டில் பண்ணி பார்ப்போமே, நல்லாயிருக்கா அப்படின்னு பார்ப்போன்னு பார்த்தேன். பட் இது நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இது எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னாக்கும் நம்ம கடைசியில் அந்த ஹோம் சீட் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இல்லை இந்த மாதிரி நான் பண்ணலை, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒட்டிடுவேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பண்ணினா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தோம்ல, இது அளவாக இருக்கும். அந்த அளவை அப்படியே எடுத்து ஃபோம் சீட்டில் கட் பண்ணோம்னாக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கும் அளவாக வரும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணிவிட்டு இது ஃபோம் சீட்டில் அப்படியே வச்சுட்டு ஃபோம் சீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு கலர்ஸ் எல்லாம் நம்மளோட சாய்ஸு தான், நம்மளுக்கு விருப்பமான கலர்லையே கட் பண்ணிக்கலாம். நான் இதில் பிளாக் கலர், சில்வர் கலர், அடுத்து ப்ளூ கலர், அடுத்து ஸ்கை ப்ளூ கலர்னு நினைக்கிறேன். 4 கலர் எடுத்துருக்கிறேன். இதை நான் இப்போ ஃபெவி பாண்டில் தான் நான் ஒட்டுறேன். நான் இப்போ நான் இந்த 1 2 3 போட்டில அதை நான் அந்த கிளிட்டர் ஃபோம் சீட்லேயும் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ போட்டுட்டோம்னா இப்போ 18 வந்திருக்கு இல்லையா, அதை எந்த இடத்துல 8 போட்டுக்கோமோ அந்த இடத்துல ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ போட்டுட்டு நான் எடுத்து ஒட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்து 6ன்னு போட்டிருக்க அந்த நம்பரை எடுத்து இப்போ ஒட்ட பார்க்குறோம்.
இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃபெஃபி பாண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபெஃபிகால் யூஸ் பண்ணால் கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும். க்ளூகன் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த நேரத்தில் ஃபெஃபி பாண்ட் வந்து ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் ஃபெஃபி பாண்ட் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எந்த க்ளூ யூஸ் பண்ண அவைலபிள் கையில் இருக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபெஃபிகால் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி நம்ம வந்து ஃபெவி பாண்ட் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சரியாக வரலையாட்டி இடையில இந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு பீஸ் கம்மியாகும். அப்படி கம்மியாச்சுன்னா பரவாயில்லை, அது கொஞ்சம் பீஸ் தானே, அதை வந்து நம்ம திருப்பி கொஞ்சம் லிட்டிலாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் அந்த பிளாக் கலரில் மேலே பாருங்கள் லைட்டாக வந்து பத்தலை, அதுக்கு நான் குட்டியாக தனியாக கட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி ப்ளூ கலருக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கும் நான் ஒட்டிட்டேன். அடுத்து வந்து இங்கே கீழே வந்து அந்த சில்வர் கலருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு, லிட்டில் தான் நான் வந்து அதை ஒட்டிட்டேன். அடுத்து வந்து இந்த கோல்டன் கலர் செலோ டேப்பு, அது வந்து ஒட்டுனா வந்து ரொம்ப இதாக ஸ்ட்ராங்காக ஒட்ட மாட்டேன்ருச்சு. அதனால் நான் இப்போ ஃபெவிகால் கீழே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து இந்த கோல்டன் கலர் செலோ டேப்பை வந்து நான் ஒட்டியிருக்கிறேன். அது வந்து ஒட்டிட்டா கொஞ்சம் சேஃப்டி நல்லா, அது வேறு நம்ம ஒட்டிட்டு பார்த்தோம்னா திருப்பி பிரிஞ்சு வராமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் ஃபெவிகால் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த செலோ டேப் கோல்டன் கலர் செலோ டேப்பை ஒட்டினேன். ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலே சூப்பராக இருந்துச்சு. அமேசானில் இந்த பெயிண்டிங் பார்த்தேன், இது வந்து 3000 சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம வீட்டில் பழைய கேலண்டர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன். சூப்பராக வந்துச்சு. இதுக்கு நம்ம ரொம்பலாம் செலவு கிடையாது. ஒரு கேலண்டர், அடுத்து வந்து கேலண்டர் அட்டை, அடுத்து கிளிட்டர் ஃபோம் ஷீட், ஒரு 2 கலர் 3 கலர் இல்லை 4 கலர் நம்மளோட சாய்ஸ் தான். அடுத்து இந்த மாதிரி கோல்டன் செலோ டேப், ஃபெவி பாண்ட், இவ்வளோ இருந்தால் போதும். வீட்டில் ஒரு சூப்பரான வால் டெக்கரேஷன் ரெடி பண்ணிடலாம். நான் இந்த வீடியோவில் ஒரே ஒன்று தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் செய்கிறது 1 இல்லை 2 3 செஞ்சால் நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இது ஒன்றே வந்து வீட்டில் அழகாக இருந்துச்சு. ஒன்றுவே வந்து நம்ம சுவத்தில் ஒட்டுறப்போ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான், சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கிராஃப்ட்டு செய்யலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் சூப்பராக இருந்துச்சு இந்த கிராஃப்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன மாதிரி வேஸ்ட் மெட்டீரியலில் கிராஃப்ட்டு செய்யலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.